மீனராசி. மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ராசி அதிபதி குரு. குரு வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதி 4ல் வக்கரமாக இருக்கும்போது, கொஞ்சம் சோம்பேறித்தனம் அதிகமாக இருக்கும். ஏன்னா வக்கரமாக இருக்கும்போது, அப்புறம் பார்த்துக்கலாம் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அசால்ட்னஸ் இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் 10ல் இருக்கும்பொழுது, குடும்பத்துக்காக நிறைய பிரயாணம் பண்ணுறது, ஒரு பெரிய பண வரவுக்கான ஒரு பிரயாணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது, உங்களது 3 8ஆம் அதிபதியான சுக்கிரன் 3 8ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து இப்போ வந்து 9ல் இருக்கும்போது கொஞ்சம் அப்பாவோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் டென்ஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கும் வந்து ஒரு சின்ன டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ நடாது இப்படி இருக்கேங்கிற மாதிரி சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதனால் கொஞ்சம் பிரயாணங்கள் அப்போலாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து டாக்குமெண்ட் இதெல்லாமே கேர் பண்ணி எடுத்துகிட்டு போகும்போதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. 4 மற்றும் 7ஆம் அதிபதியான புதன் வந்து 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் நல்ல பிரயாணங்கள் நல்ல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் தாயார் மற்றும் மனைவி சார்ந்த உறவுகளால் ஒரு சின்ன பிடிவாதம் இருக்கும். வெளியில் காட்டிக்க மாட்டாங்க, உள்ளுக்குள்ளே ஒரு பிடிவாதமாக இருக்கிற ஒரு ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். 5ஆம் அதிபதியான சந்திரன் வந்து சிறப்பான விஷயம். குழந்தைகளோட வளர்ச்சி குழந்தைகளோட ஏற்றங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். கலைஞர்களுக்கு வந்து நல்ல வரவு நல்ல ஒரு வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அற்புதமாக இருக்குங்க. 6ஆம் அதிபதியான சூரியன் 6ஆம் அதிபதியான சூரியன் வந்து 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் நிறைய ட்ராவல் பண்ணுறமான விஷயங்களே கொடுத்துரும். அது மட்டும் இல்லை அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் சில பேருக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ வரலாம். அதெல்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் அதிபதி 7ஆம் அதிபதியான புதன் வந்து 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான வியாபார ரீதியான விஷயங்கள் நிறைய பிரயாணங்கள் பண்ணுறமான விஷயங்களை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவி சில பேர் வந்து வெளியில் ஊர் போகிறதுக்கான ட்ராவலும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதி 9ல் இருக்கும்போது பிரயாணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். தந்தையோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். டாக்குமெண்ட் எங்கன்னா ஃபாரின் கண்ட்ரி போகிறீங்கன்னா டாக்குமெண்ட்டோ விசா இந்த மாதிரி விஷயங்கள் பேப்பர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 10ல் இருக்கும்போது அப்போடைய விஷயங்களும் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் வருமானங்களுக்கு எந்த குறையும் இருக்காது. பட் இருந்தாலும் லீகல் சம்மந்தமான விஷயங்களை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். தொழில் ரீதியான விஷயங்களை டாக்ஸேஷன் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிறது. டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். 10ஆம் அதிபதி வந்து 4ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் நல்ல ஏற்றங்கள் இருந்தாலும் கொஞ்சம் ஸ்லோ டவுனாக நடக்கிற மாதிரி ஃபீல் இருக்கும். ஏன்னா வந்து குரு வக்கரமாக இருக்கனால அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும். நம்ம நினச்ச வேகத்துக்கு போகலே அப்படிங்கிற எண்ணங்களை எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். 11ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியில் பெரிய லாபங்களை நோக்கி உங்கள் எண்ணங்கள் சொல்லும். ஏதாச்சும் பெருசாக பண்ணணும். பட் இருந்தாலும் என்ன தான் நம்ம ஆக்ஷன் எடுத்தாலும் ரிசல்ட் வந்து ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக கொடுக்கும். ஆனால் இன்னும் கொஞ்சம் நாளில் ஒரு வாரம் 10 நாளுக்கு அப்புறம் எல்லாமே மாறுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அற்புதமாக இருக்குது.